உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அகாலிபா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குப்பை மேனி. இந்த குப்பை மேனி ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு புறமருந்தாகவும் அகமருந்தாகவும் பயன் தருகிறது. குப்பை மேனி சாறு என்பது சிறிது உப்பு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற நிலையிலே கூட நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இந்த குப்பை மேனி இலை சாற்றை புறமருந்தாக பூசுகின்ற பொழுது சில் விஷங்கள் என்று சொல்லக்கூடிய கொசுக்கடி, வண்டுக்கடி இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த குப்பை மேனி இலையை காய வைத்து சோரணித்து வைத்து கொண்டு வஸ்திர காயம் என்கின்ற வகையிலே துணியிலே இட்டு சலித்து வைத்து கொண்டு நசியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, மருத்துவ பாஷையிலே நசியம் என்று சொன்னால் மூக்கு பொடி போல மூக்கில் இட்டு உறிஞ்சுதல், இதை நசியம் என்பார்கள். இந்த குப்பை மேனி சோரணத்தை ஒரு சிட்டிகை எடுத்து இருபுற மூக்கிலேயும் விட்டு உறிஞ்சுவதனாலே த சைனோசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலை நீர் ஏற்றம், தலை பாரம், இதற்கு காரணமாக இருக்கின்ற நீர் தேக்கம் இவற்றை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய கடுமையான ஒற்றை தலைவலியையும் போக்க வல்லதாக இந்த மூக்கு பொடி சூரணமாக நாம் குப்பை மேனி சூரணத்தை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, அல்லியம் சீபா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆனியன் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது வெங்காயம். இந்த வெங்காயத்திலே வெள்ளை வகை வெங்காயம் உண்டு. அந்த வெள்ளை வெங்காயம் கிடைக்கின்ற பட்சத்திலே அதை வாங்கி இடித்து அதை சாறாக எடுத்து காதுகளிலே இரண்டொரு சொட்டுக்கள், இரண்டு காதிலேயும் 2 அல்லது 3 சொட்டுக்கள் விட்டு வருவதனாலே இந்த எபிலெப்சி என்று சொல்லக்கூடிய காக்காய் வலிப்பு, கை கால்கள் வலித்து கொண்டு இழுப்பு ஏற்படுகின்ற நிலை, இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக வெங்காயச்சாறு காதுக்கு உள்மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு மருத்துவ குணத்தை தருவது மட்டுமல்லாமல் தலை நீரேற்றம், தலை வலி இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஸ்பாண்டியாஸ் பின்னட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்தியன் ஹாக் ப்ளம் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது புளிமா என்ற அழகான தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. அம்பேட்காய் என்று கூட இது சில மொழிகளிலே பெயரை பெற்றிருக்கிறது. அம்பேட்காய், அப்பீரகம் என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு. இதனுடைய காய்கள் மிகுந்த புளிப்பு சுவை உடையது. இதனுடைய இலைகளும் புளிப்பு சுவை உடையது. எப்படி மாங்காய் நமக்கு உணவாகி பயன் தருகிறதோ அதுபோல இந்த காயும் நமக்கு மாங்காயை போல ஊறுகாய் என்று சொல்லுகின்ற வகையிலே உணவாகி பயன் தருகிறது. உணவுக்கு புளி சேர்ப்பதற்கு பதிலாக இதனுடைய காய்களை சேர்ப்பதினாலே விட்டமின் சி நமக்கு செறிந்து கிடைக்கிறது. கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலே இது நமக்கு பயன் தருகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இது புற்று வாராமல் நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு உணவாக நமக்கு பயன் தருகிறது. ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வீக்கம், வலியை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது.
ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கி ஸ்டொமேச்சிக் என்கின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகள் அத்துணையும் தணிக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது. இதனுடைய விட்டமின் சி சத்துவமும் நார் சத்துவமும் சேர்ந்து புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த வேஸ்குலார் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருதி நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பு இவற்றையெல்லாம் போக்கி இதயத்துக்கு பலம் தந்து சீரான குருதி ஓட்டத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை நாம் கசக்கி காது வலிக்கு அதனுடைய 2 சொட்டு சாற்றை விடுவதனாலே காது வலியை போக்கக்கூடிய வகையிலே இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகளையும் நாம் தீநீராக வைத்து பருகுவதனாலே உறுப்புகளுக்கு பலம் தருகிறது, குளிர்ச்சி தருகிறது, வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த புளிமா எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு இந்தியன் ஹாக் ப்ளம்னு சொல்லக்கூடிய புளி மாங்காயை பயன்படுத்தி பசியின்மை, சுவையின்மையை போக்கி ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புளி மாங்காய், வெல்லம், கரியுப்பு, இந்துப்பு, மிளகுத்தூள். பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இந்த புளிமா அப்படின்றது மாதிரி கொத்து கொத்தாக நமக்கு மாங்காய் போல் காய்க்கக்கூடிய ஒரு மரம். மிக அதிக புளிப்புள்ள இந்த காய்கள், இவை பழுத்ததுன்னா நல்லா ப்ளம் போல் இருக்கும். அந்த பழங்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை நிறைந்ததாக இருக்கும். இதோட காய்கள் மிக அதிக புளிப்பு உள்ளதால் இது அதிகமாக சாப்பிடும் பொழுது நமக்கு அசிடிட்டியை உண்டு பண்ணும். அளவாக எடுக்கும் பொழுது இது மருந்தாக செயல்படும். இந்த புளி மாங்காயோட தோலை நம்ம சீவிட்டு இது போல் வச்சுருக்கோம். கொய்யாக்காய் மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கும் தொடுவதற்கும். இந்த தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது உள்ள கீற்றுகளாக இப்படி நறுக்கி வச்சுருக்கோம். இது அதிகமாக நம்ம நசுக்கியோ அல்லது கட் பண்ணியோ போட்டால் மிக அதிக புளிப்பு வரும்ன்றதுனால தோல் மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி கீற்றுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது இப்படி சேர்த்தோம்னாலே இதோட சத்துவம்லாம் இறங்கி மிக அதிக புளிப்பு வரும். வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம வெல்லம் சேர்க்குறோம். அதே போல் நமக்கு ஜீரணத்துக்கு மட்டும் இல்லாமல் டயர்ட்னஸ் இருக்கும் பொழுது, மிக அதிகமான உடல் சோர்வு இருக்கும் பொழுது இந்த புளி மாங்காய், வெல்லம், இந்துப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பானமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடனடியாக புத்துணர்ச்சி தரக்கூடிய, இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய ஒரு பானமாக இது செயல்படும். இதோட நம்ம இந்துப்பு ஒரு சிட்டிகை, கரியுப்பு ஒரு சிட்டிகை. கரியுப்பு இதை சுவையை இன்னும் மேம்படுத்துகிறதா இருக்கும். மிளகு 2 சிட்டிகை. உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு நல்லா பசி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த புளிப்புத்தன்மை, விட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு கேன்சர் செல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால இந்த புளி மாங்காய் டிகாக்ஷனை புற்றுநோயாளிகளும் ஒரு துணை மருந்தாக பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பானமாகவும் இதை நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இந்த புளி மாங்காயை தோல் சீவிட்டு நம்ம உப்பு, மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் வச்சு நசுக்கிட்டு ஒரு துவையலாவோ அல்லது ஊறுகாய் போல் தாளிச்சோ நம்ம உணவாக வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய புளிப்பெல்லாம் இறங்கி இருக்கும் இந்த பானத்தில். இதை நம்ம வடிகட்டிடலாம். இதோட சுவை பார்த்தோம்னா நம்ம புளி வச்சு தயார் பண்ணுற பானகம், வெள்ளை கரைசலோட புளி தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பானகம் தயார் பண்ணுவோம், அது போல தான் இருக்கும். நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு டீயாகவும் இதை பயன்படுத்தலாம். நம்ம லெமன் கிராஸ் டீ, லெமன் டீலாம் எடுக்கிற மாதிரி வாரம் ஒரு நாள் இந்த புளி மாங்காயும் நம்ம டீயாக பயன்படுத்தலாம். இந்த புளி மாங்காய் மரத்தோட இலைகள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த இலையும் நம்ம கொய்யா இலை போல் டிகாக்ஷன் பண்ணி குடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இந்த இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு அதை கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும்பொழுது புண்கள் சீழ்பிடிக்காமல் சீக்கிரமாக ஆறும். இந்த புளிமாங்காய் மரத்தோட பட்டையை
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டியை சரி பண்ணக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் உடல் எடை குறைப்பதற்காகவும் நம்ம இதை துணை மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த புளிமாங்காய் மரத்தோட பட்டையை எடுத்து ஒரு 2 அல்லது 3 கிராம் அளவுக்கு அந்த பட்டையை எடுத்து இடிச்சிட்டு நீரில் இட்டு கொதிக்க வச்சு 60 ml அளவுக்கு அந்த கஷாயத்தை தினம் ஒரு வேளை பருகிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகளோட அளவு கம்மியாகும். அவர்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகும். புளிமாங்காய், வெல்லம், இந்துப்பு, கரியுப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்ந்த இந்த பானம் வாரம் ஒரு முறை நம்ம டீயாக பருகிட்டு வரும்பொழுது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும், உடலில் உள்ள புண்களை விரைவில் ஆற்றக்கூடிய மருந்தாகவும், அதே போல் பசியின்மை மற்றும் சுவையின்மையை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, ஸ்பாண்டியாஸ் பின்னட்டா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்தியன் ஹாக் ப்ளம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று புளிமா என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. அம்பேட் காய் என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு. இது சாதாரணமாக நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது, விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது என்பதனாலே இது புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள் உறுப்புகளிலே ஏற்படுகின்ற தொற்றுக்களை போக்கக்கூடியதாகவும், புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது வூண்ட் ஹீலிங் என்கின்ற வகையிலே புண்களை ஆற்றக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனுடைய இலை சாறு காது வலிக்கு ஓரிரு சொட்டுக்கள் விடுவதனாலே காது வலியை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. வயிற்றிலே இருக்கின்ற குற்றங்களை வெளித்தள்ளி ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டி, ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற விட்டமின் சி சத்துவம் எலும்புகளுக்கு பலம் தருகிறது. இந்த கொலாஜன் என்று சொல்லக்கூடிய தோலுக்கு மென்மையையும் சுருக்கமில்லாத நிலையையும் ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே தந்து இளமையை தக்க வைக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. அதிகமான புளிப்புடைய இதை ஊறுகாயாக செய்து சில மாதங்கள் வைத்து கொண்டு நாம் சாப்பிடலாம். பசுமையான காய்களை துண்டித்து, எப்படி மாங்காய் புளிப்பாக இருக்கும்போது அதனுடைய புளிப்பு சுவையை குறைப்பதற்காக சிறிது உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து சாப்பிடுவோமோ, அதுபோல் மாங்காயை போல இதையும் துண்டித்து உப்பு மிளகாய் சேர்த்து பசுமையாக சாப்பிடுவதனாலும் இதனுடைய மருத்துவ பயன்கள் நமக்கு வருகிறது. ஹெமராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குருதி கசிவு இவற்றை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. ரொமாட்டிசம் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலியை போக்கக்கூடியதாக இது எலும்புகளுக்கு பொருத்துகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, மலைப்பாங்கான இடத்திலே வெயில் காலத்திலே நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இறைவன் இதை படைத்திருக்கின்றான். இதிலே இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, புளிமா என்கின்ற காயும் அதனுடைய இலையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.